அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போது நான் எங்கள் வீட்டில் வந்து செய்த கருப்பட்டி பயணி வாங்கி கருப்பட்டி செய்து அந்த கருப்பட்டியில் செய்த கடுங்காப்பி. இந்த கடுங்காப்பி வந்து நெல்லை மாவட்டத்தின் சிறப்பு. கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலும் ஒரு காலத்தில் இந்த கடுங்காப்பி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த சீனி சர்க்கரை ஆதிக்கம் செலுத்தின பிறகு இந்த கருப்பட்டியுடைய ஆதிக்கம் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கருப்பட்டியை வாங்கிறதுக்கு நம்ம முன் வரோம், கருப்பட்டி காப்பி போட்டு சாப்பிட்றதுக்கு முன் வரோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வசதியானவங்க தான் சீனி காப்பி சாப்பிடுவாங்க, பொருளாதாரம் வசதி குறைவங்க கருப்பட்டி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ஏன்னா இன்றைக்கி கருப்பட்டியுடைய விலை வந்து சீனியை விட 10 மடங்கு அதிகம். இன்றைக்கி கருப்பட்டி விலை வந்து பல மடங்கு அதிகமாக போனதால் யாரும் இதை வாங்கி கருப்பட்டி காப்பி போட்டு சாப்பிட்றதில்ல. ஆனால் பட்டணத்தில் இருக்கட்டும், இல்லை கிராமங்களில் டவுனாக இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், இது பெருமையாக என்ன சொல்கிறோம், அந்த காலத்தில் போட்ட கடுங்காப்பியை தான் இன்றைக்கி பிளாக் காஃபின்னு சொல்கிறோம். அந்த பிளாக் காஃபியை இன்றைக்கி வந்து பல மடங்கு விலை அதிகமாக கொடுத்தாலும் வாங்கி நம்ம ருசிக்கிறோம். அந்த கடுங்காப்பியை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பிளாக் காஃபியை வந்து பல நூற்றாண்டுகள் முன்னே நம்முடைய கிராமத்தில் வந்து புகுத்தி விட்டாங்க. இன்றைக்கி பலப்பட்ட விவசாயியாக இருக்கட்டும், தொழிலாளர் இருக்கட்டும், ஒரு வேலையை செய்துட்டு களைப்பாறும்போது இந்த கடுங்காப்பியை தான் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி கருப்பட்டிக்கு பதிலாக எல்லோருமே சீனியை பயன்படுத்துகிறாங்க. சரி, நம்மளும் ஓரளவுக்கு இந்த கருப்பட்டி காப்பியை சாப்பிட்டு அவங்களுடைய இந்த பணத்தொழில் செய்கிறவங்களுடைய பொருளாதாரத்தையும் நம்ம கொஞ்சம் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டு, நீங்களும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த கருப்பட்டியை காப்பி பருகி பயன்பெறலாம். இப்போது எங்கள் இல்லத்தில் செய்யக்கூடிய கருப்பட்டி காப்பியை கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கடுங்காப்பிய செயல்முறையை எப்படி என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடுங்காப்பியை செய்யும் முறையை, எளிமையான முறையை எப்படி நாங்கள் செய்து கொண்டது பற்றி நீங்கள் பார்த்து உங்கள் வீட்லேயும் நீங்களும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது கடுங்காப்பி செய்து பருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கடுங்காப்பி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 ஸ்பூன் காப்பி தூள், ஃபில்டர் காஃபி பொடி எடுத்திருக்கேன் நான், சுக்கு அரை தேக்கரண்டி, 2 டம்ளர் தண்ணி. இது பனவெல்லம், வீட்டில் செய்த பனவெல்லத்தை வந்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன், அது வந்து தேவையான அளவு எடுத்துக்குங்க. தேங்காய் திருவல் 1 ஸ்பூன், தேவையான அளவு பால். இப்போ எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இப்போ ஒரு டீ பேன் எடுத்துக்குங்க, அதில் வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணி லேசாக கொதிச்ச உடனே அதில் காப்பி பொடி போடணும். அதுக்கப்புறம் சுக்கு பொடி, அதோட பனவெல்லத்தையும் போட்டு கொஞ்சம் லேசாக கொதி வரணும். இப்போ கொதி வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த காஃபி இதை மூடி வச்சிருக்கோம், அப்பதான் வந்து அந்த சுக்கு அந்த வெல்லம்லாம் உள்ள இறங்கி நல்லா சுவையா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த காஃபியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ காஃபியை வந்து வடிகட்டிடுவோம். நம்ம வடிகட்டும் போதே உங்களுக்கு அந்த பனை வெல்லமும் அந்த சுக்கோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காஃபியை வந்து இப்படியும் குடிக்கலாம், பிளாக் காஃபி மாதிரி குடிக்கலாம். ஊற்றி காட்டுறேன் பாருங்க. ஒன்று இப்படி குடிக்கலாம், இல்லைன்னா நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பாலை கூட ஊற்றி பாலை ஊற்றிட்டு இங்கே வந்து திருநெல்வேலி சைடில் வந்து கொஞ்சம் தேங்காய் பொடியை வந்து இதில் தூவி சாப்பிடுவாங்க. இதில் ஏன் தேங்காய் துருவலை போட்டிருக்கோன்னா, அந்த காஃபியோட அந்த தேங்காயும் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்கு இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த சுவை பிடிக்கிறதுனால போட்டிருப்பாங்க. இந்த கடுங்காஃபி வந்து சூடாக இருக்கணும், பால் வந்து ஆறுன பாலாக இருக்கணும். ஏன் ஆறுன பால் ஊற்றணும்னா, நீங்கள் அந்த சூடான இதில் ஊற்றுனீங்கன்னா, பால் ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சு போயிடும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆறுன பாலை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்முடைய நெல்லையின் சிறப்பு மிக்க கடுங்காப்பி கருப்பட்டி காப்பியை நீங்களும் வீட்டில் செய்து பருகலாம். அதனோட என்ன செய்யலாம், நம்ம வேணால் ஆசைக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம்.
பாலுக்கு பதில் இப்போ கிராமங்களில் எளிமையாக கிடைக்கும் அந்த தேங்காய். சும்மா 2 சிட்டி தேங்காவை திருவி அந்த கடுங்காப்பியில் போட்டுக்கலாம். தேங்காய் கிடைக்கலனா பொரிகடலை போடலாம். பொரிகடலை கிடைக்கலனா கூட முறுக்கு பயன்படுத்தலாம். ஸோ எந்த விதமான தின்பண்டங்களும் இந்த கருப்பட்டி காப்பியில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடலுக்கும் நல்லது, நமக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். மீண்டும் பல்வேறு நிகழ்வுகள் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.